மே மாதம் 12ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இது உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. திருப்பாடு 89 1-2 வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்த அப்பா பிதாவே ராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்து கொண்டதற்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம். அப்பா, இன்றைய நாளில் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து நீர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து தியானிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவுடைய திருவுளத்தின்படியே நீர் இறை மகனாயிருந்தும் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் உமையே தாழ்த்தி உமையே வறுமையாக்கி அடிமையின் வடிவையேற்று எங்களுக்காக நீர் இறங்கி வந்தீர். எங்களுக்காக மனித சுவாபத்தை நீர் எடுத்தீர். எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீர். எங்களுக்காக பரலோகத்தின் கதவுகளை திறந்து கொடுத்தீர். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி இதோ மீண்டுமாய் அப்பா விண்ணகத்திற்கு நீர் எடுத்துக்கொள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் கூட அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய திருவுளத்தின் படி வாழ எங்களை அழைப்பு விடுக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் ஐயா நீர் எங்களை நடத்துகிற விதம், நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதம், தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற உம்முடைய மாறாத பேரன்பு, உம்முடைய மாறாத இரக்கம் அளவிடப்பட முடியாததாக இருக்கிறது. என்றும் எப்பொழுதும் எங்களை உம்மோடு நிலைத்து நிற்க வைக்கிறது. இருதயத்தின் ஆழத்தது நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். ஐயா, இருதயத்தின் ஆழத்திருந்த தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சம்மனசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எண்ணப்பட முடியாதவை. கடல் மணற்பரப்பில் உள்ள மணல் துகள்களை போன்றவை, வானத்திலுள்ள நட்சத்திரங்களை காட்டிலும் அவை மேலானவை. ஆண்டவரே, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் நன்றி சொல்லி உமக்கு துதிபாட உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் ஆவினின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஐயா நாங்கள் புகழும்படி புதிய பாடலை நிதி எங்கள் நாவில வைப்பதற்காக நன்றி. அப்பா, ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு கணமும் அழிவின் குழியிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு சேறு நிறைந்த பள்ளத்தினின்று எங்களை தூக்கி எடுத்து கற்பாறையின் மேல் நாங்கள் காலொன்று எங்களை நிற்கச் செய்வதற்காக நன்றி. அப்பா, இதன் ஆழத்திலிருந்து நன்றியோடுமை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் செய்யும் சகல நன்மைத்தனங்களையும் நினைத்து அறிக்கையிடுகிறோம். ஐயா, நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. விண்ணுலகில் வீற்றிருக்கின்றவர், இதோ மரணத்தை வென்று சாவை வென்று மகா பரிசுத்தமுள்ள ஸ்தலத்தில் மகிமையாய் வீற்றிருக்கின்றவர் நீர் ஒருவரே. எங்கள் பாவங்களையும் எங்கள் பலவீனங்களையும் எங்கள் குற்றங்களையும் எங்கள் குறைகளையும் உடைய முதுகுக்கு நாடி ஆழ்கடலை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கின்றவர், நாங்கள் இருப்பது போல எங்களை அன்பு செய்கின்றவர், நாங்கள் இருப்பது போல எங்களை பார்க்கின்றவர், எங்களை அழகுக்கு பார்க்கின்றவர் நீர் ஒருவரே. ஐயா, அப்பா, தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்த இந்த பாவிகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புதிய அன்பினால் நிரப்பி புதிய இரக்கத்தினால் நிரப்பி உம்முடைய அன்பிற்கு தகுதியுடைய பாத்திரங்களாக எங்களை மாற்றி நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதிபா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டும் உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். அம்மையா, விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல போவதற்கு முன்பதாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது என்று சொல்லி அப்பா உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு ஆற்றல்
ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கின்றீர். உடல் நலமற்றோர்கள் மீது நீங்கள் கைகளை வைக்கும் போது அவர்கள் குணமடைவார்கள் என்று சொல்லி அதிகாரத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் உடைய நாமத்தினால் அவர்கள் பெற்று அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய நீர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, இதே அதிகாரத்தை நீர் எங்கள் யாவருக்கும் கொடுத்திருக்கிறீர். திருமுழுக்கின் வழியாக உம்மோடு இணைந்திருக்கிற நாங்களும் கூட உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் சொற்களின் மூலமாக, எங்கள் நடத்தையின் மூலமாக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஐயா உம்மை அறிக்கையிடுகிறவர்களாக, உமக்கு சாட்சி பகர்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து, உம்முடைய அன்புல நாங்கள் நிலைத்திருந்து, உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் நிலைத்திருந்து உலகத்திற்கும் மூணியல்பின் செயல்பாட்டிற்கும் மறித்து உம்மில் உயிர்த்து உம்மோடு இணைந்து வாழ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியோடு கூட இணைந்து வாழ இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் அப்பா அவனுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, பவுலடியார் எங்களுக்கு சொல்லுகிறது போல இதோ நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, எங்கள் அழைப்புக்கேற்ப ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம் என்று நாங்கள் வார்த்தையில வாசிக்கின்றோம் ஐயா. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருவுளமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள்ள, பரிசுத்த சிந்தனை, பரிசுத்த வார்த்தை, பரிசுத்த பார்வை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய திருவுளமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இருதயத்துல சாந்தத்தோடும் தாழ்ச்சியோடும் பரிசுத்தத்தோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள உமக்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழ எங்களை நீர் அழைப்பு விடுக்கிறீர். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் பெயர் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாண்டவரே, அந்த அருளுக்கேற்ப நாங்கள் வாழ, அந்த அருளுக்கேற்ப விண்ணகத்திற்குரிய மக்களாக வாழ, விண்ணுலகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களுக்குள் எங்களை விட்டு கொடுக்காமல் அப்பா, பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் அப்பா உம்மோடு கூட இணைந்து ஐக்கியத்தில் நிலைத்திருந்து வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் பெயராக குடும்பமாக தனித்தனி நபராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய தூய் ஆவியானுடைய வருகைக்காக, பெந்தகோஸ்து நாளுக்காக தூய் ஆவியானுடைய பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலேயே தங்கியிருங்கள் என்று சொல்லி உடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்னது போல அவர்களும் இந்த பெந்தகோஸ்து நாளுக்காக பரிசுத்த ஆவியானுடைய அக்கினிக்காக காத்திருந்து வல்லமை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கூட உம்மில் காத்திருந்து உமக்காக காத்திருந்து நீர் தருகிற வல்லமை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்காக ஓட நீர் விரும்புகிற ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தூய் ஆவியானுடைய துணையோடு தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆற்றலோடும் வல்லமையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ முடியும் என்ற உண்மையை உணர்ந்து அப்பா உம்மோடு கூட பயணிக்க முடிய பரலோக ஆசீர்வாதத்தின் எங்களுக்கு உற்றுவீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள், இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள், இருதயத்தில் இருக்கிற கண்ணீர், கவலைகள், வெறுமைகள், ஏமாற்றங்கள், இழப்புகள், அப்பா சொல்ல முடியாத பாரங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் வேரோடு நீர் பிடுங்கி அறிவீராக. உடைய பிரசனத்தினால நிரப்புவீராக. உடைய தெய்வீக அன்பினால் நிரப்புவீராக. எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக. பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள் யாவற்றிலிருந்தும் ஒரு பூரண விடுதலையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு கவலையோடு உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகள் யாவரும் ஒரு பரலோக விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. பூரண சுகத்தையும் அல்லமையும் பெற்றுக்கொள்வார்களாக. உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் இருந்தும், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தும், கடன் பாரங்கள் இருந்தும், குடும்ப சுமைகள் இருந்தும் உடைய நாமத்தினால ஒரு விடுதலையை பார்ப்பார்களாக. இதோ என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி அவருடைய நாவுகள் உடைய நாமத்தை அறிக்கையிடும்படி சாட்சிகளாய் பிள்ளைகளை நீர் எழுப்புவீராக. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய பரிசுத்த வல்லமை, பரலோக வல்லமை, தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எல்லா ஆசீர்வாதத்திற்குரிய தடைகளையும் நிர்மூலமாக்கி உடைய பரலோக வல்லமையினால நிரப்பி அப்பா ஒரு வெற்றி நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, அநேகருக்கு சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ, பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கூடிய ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த ஜபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப கருத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சுகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும்,
பலப்படுத்தட்டும், திடப்படுத்தட்டும், சக்திப்படுத்தட்டும், மாற்றுப்படுத்தட்டும், தேர்தலை கொடுக்கட்டும் ஐயா. அப்பா, சமாதானமற்று இருக்கிற உள்ளங்கள் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இதோ உலகம் தர முடியாத அமைதி நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற சமாதானமற்ற இருதயங்கள் நீர் தருகிற தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் தருகிற பூரண விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. எல்லா கவலைகளும், கண்ணீரும், துக்கங்களும், துயரங்களும் வேறறுக்கப்படுவதாக. அப்பா, விடிந்தால் கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது, தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, எப்படி குடும்ப சூழ்நிலைகளை சந்திப்பது என்று சொல்லி பல்வேறு கவலைகளோடு, கலக்கங்களோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள், உறக்கம் வராமல் கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். உடைய அன்பும் உடைய ஆறுதலும் அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றட்டும், தேற்றட்டும். தாய் கன்னிமரியாளுடைய பிரசனம் உடன் இருக்கட்டும். தூய் ஆவியானுடைய பிரசனம் இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி எங்களை சுற்றிலும் இரத்த கோட்டைக்குள்ள, வார்த்தையின் வல்லமைக்குள்ள, பரிசுத்த ஆவியனுடைய கிணி கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடும். அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதி எங்களை வழிநடத்தும். ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, விண்ணப்ப ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.